சார், நான் ஏதோ ஊர் பேர் தெரியாதவ இல்ல. நான் சேனல்ல ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியாதவங்க யாருமே இல்ல. உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு நான் எங்க போயிட போற சொல்லுங்க. மேடம், நான் அந்த மீனிங்ல சொல்லல. அது சரி, ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பிக் ஷாட்டை ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லுங்க. நான் லோன் சாங்ஷன் பண்றேன். பிக் ஷாட்? திடீர்னு ஒரு பிக் ஷாட்னா நான் எங்க கையெழுத்து நான் போடலாமா? வளரும் போது எங்க அப்பா இன்னார்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ என் பொண்ணுன்னு பெத்தவங்க பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கிறது தான் அழகு. சார், பிரச்சனை அவருக்கும் நமக்கும் தான். நடுவுல அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சார்? கல்யாணம் ஆகாத பொண்ணு சார் அது. கல்யாணம் ஆகாத பொண்ணை அசிங்கப்படுத்தி தான் நம்ம டிஆர்பி ரேட்டிங் ஏறணும்னா ஐம் சாரி, அப்படி ஒரு சேனலுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ண விரும்பல. ஏம்மா, ஷூரிட்டி கையெழுத்து நான் போடலாமா? மேனேஜர் சார், நான் கையெழுத்து போடலாமா? தாராளமா போடலாமே. சொல்லுமா, எங்க கையெழுத்து போடணும்? எவ்வளவு கையெழுத்து போடணும்? கும்பிட வேண்டியது நான் தான்மா. இன்னைக்கு நான் என் மகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். என் மனைவி என்ன நினைச்சு சந்தோஷப்படுறான்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்ன எல்லா கெட்ட காரியத்தையும் நிறுத்த வச்சிருச்சு. முதல் தடவையா ஒரு நல்ல காரியத்துக்கு நான் கையெழுத்து போடுறேன். இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இத பாருங்கம்மா, இது சம்பந்தப்பட்ட என்ன உதவி வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் நீங்க என்ன கேட்கலாம். ரொம்ப நன்றி சார். அட போமா, நீ இந்த தம்பி திருடனை பிடிக்க வந்த தம்பிமா. நான் தான் தப்பான டேபிள்ல உட்காந்துட்டேனா? அவன் நூடுல்ஸை நான் தான் தப்பா பிடிங்கி சாப்பிட்டேனா? ஏய் சுருதி, சுருதி சுருதி, ஒன் செகண்ட் ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேளு. நீ ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நல்லது நடந்தது. அதான் உண்மை. என் மனைவியா வரவ சுருதி மாதிரி தான் இருக்கணும்னு என் மனசுல கோட்டையை கட்டி வச்சுக்கிறேன். நான் நல்லவனா கெட்டவனாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ சோகமா இருந்தா அது எனக்கு கஷ்டமா இருக்கும். முப்பத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஸ்பெஷலா பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்க வேண்டினா கட்டாயம் நடக்குமா? நீ வேணா பாரு. அப்பா டப்பு நின்று உட்காந்துருவாரு. ஸ்ருதி, ஒருத்தரை பார்த்ததும் வர இம்ப்ரெஷனுக்கும் பழக பழக வர இம்ப்ரெஷனுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குல்ல? ஏய், நீ யார பத்தி சொல்ற? கதிர். முதல்ல அவனை பார்த்தப்போ அவன் போட்டிருந்த அழுக்கு ட்ரெஸ், அவன் மெட்ராஸ் தமிழ், அவன் இருந்த ஒரு அழுக்கான வீடு, அவன் குடும்பம் பேசுற விதம், ஐயோ இப்படி ஒரு அழுக்கான பையனான்னு நான் நினைச்சேன். இப்பவும் அவன் அப்படித்தாண்டி இருக்கான். ஆனா என் கண்ணுக்கு அப்படி இல்ல. ஒரு ஆள அவன் போடுற ட்ரெஸ்ஸ வச்சோ அவன் இருக்கிற இடத்த வச்சோ டிசைட் பண்றது தப்புன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோசிச்சு பார்த்தா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனதெல்லாம் அவன் அப்பா நல்லா இருக்கணும், அவன் அக்கா நல்லா இருக்கணும்னு தான். ஒரு நல்ல மகனா தெரிஞ்சா, நல்ல சகோதரனா தெரிஞ்சா. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் சாமியே நம்பாதவன்
எங்க அப்பாக்காக சாமி கும்பிட்டான். அப்போ என் கண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தெரிஞ்சா. எங்க அப்பா இறந்தப்போ நான் சொல்லாமலே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சான். எச்சலன்னு கூட பார்க்கல, எல்லாத்தையும் தூக்கி போட்டான். எனக்கு அப்போ கதிர் ரொம்ப புதுசா தெரிஞ்சான். அவனை பார்த்தா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் என் கூட லைஃப் லாங் இருக்கணும் போல தோணுது. ஹே, நீ என்ன சொல்றன்னு புரியுதா? ரம்யா, நான் எதையும் அனலைஸ் பண்ண விரும்பல. திடீர்னு எங்க அப்பா எங்களை விட்டு போயிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே மாதிரி கதிர திடீர்னு பிடிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. அவனை பார்த்தா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி காலங்காத்தால என்னமோ புதுசா கண்ணாலான மாதிரி சீவி சிங்காரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்க? ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போறேன். என்னடி சொல்ற? நல்ல காரியமா? நல்ல காரியங்கிற அப்புறம் நான் இல்லாமலா? அடியா, நான் கட்டின புருஷன்டி. இதெல்லாம் நீங்க அப்பப்ப சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. அடி பாவி, இது வரைக்கும் நம்ம குடும்ப சம்பந்தமான எந்த விசேஷங்களுக்கு முயற்சி செஞ்சிருக்கீங்களா? மூத்த பொண்ணு கல்யாணம், பாவம் சின்ன பையன் கதிரு 4 இடம் போய் சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்தான். அதையும் சொர்க்க போட்டுட்டு அதை இதை பேசி பாதி சம்பந்தத்தை கெடுத்துட்டீங்க. ஏய், நான் பார்த்திருந்தா பெரிய பணக்கார குடும்பத்திலேயே அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பேன்டி. நீங்க தான் அவசரப்பட்டு ஒரு சாதாரண இடத்துல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க. கிழிச்ச ஏதாவது சொல்லிட போய் வாயில கண்ட மாதிரி வருது. ஒழுங்கா வேலையை பார்த்திருந்தா நீ வேலை பார்த்த இடத்துல கதிருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும். தண்ணிய போட்டுட்டு வேலையை கெடுத்துட்டு நான் பேச்சு பேசுற. ஏய், அவனுங்க எல்லாம் திருட்டு கும்பல்டி. அது மட்டும் இல்ல, அந்த முதலாளி மகா குடியாரன். எனக்கு தான் குடிச்சாலே பிடிக்காதுல்ல. ஆமா ஆமா ஆமா, ஊர்வலத்திற்கெல்லாம் யோக்கிய, இவர் மட்டும் தான் பெரிய யோக்கிய. நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் கும்பிட்ட கடவுள் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுச்சுப்பா. ஓ, கதிருக்கு பொண்ணு பார்க்க போறியா? ஏண்டி, அவன் யாரோ ஏதோ அந்த சுருதி பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது தெரியாம அவனுக்கு வேற யாரையும் பொண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்க. அறிவு கெட்டவள. நான் பொண்ணு கெட்டு போறதே அந்த சுருதி வீட்டுக்கு தான். என்னது, அவங்க வீட்டுக்கா? ஏண்டி, சரக்கு அடிக்காமலே உனக்கு போதை ஏறிடுச்சா? ஏண்டி, அவங்க எவ்வளவு பெரிய இடத்து பொண்ணு அது? ஏன் பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? நீங்க கூட தான் அந்த பொண்ணை வந்து கதிர் கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. இப்ப என்ன வந்துச்சு திடீர்னு? ஏண்டி, ஆசைப்படுறதெல்லாம் நடந்துருமா? நானே ஆஸ்பத்திரியில வச்சு மகாலட்சுமின்னு சொன்னவன் தான். ஆனாலும் இது ரொம்ப பேராசடி. முயற்சி செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தா எதுவுமே நடக்காது. அதான் அந்த அம்மா வீட்டுக்கு போய் நேரா பேசலாம்னு போறேன். ஏய், நம்ம பையன் கட்டி ஒரு வார்த்தை கேட்டுட்டு போக வேண்டாமாடி? அவன் சின்ன பையன். நான் போய் அந்த அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டு அப்புறமா சொன்னா அவன் சந்தோஷப்படுவான்ல. இது கூட புரியல. எங்க போனோம்? எங்கேயா அவசரமா வெளில போனா வா வான்னு போன் பண்ண என்ன விஷயம்? தலையில வச்சுக்கோ. எங்க போகும்போது சொல்றேன். பேசாம மறுபடியும் தண்ணி போடவே ஆரம்பிச்சிடலாம் போல் இருக்க. இப்ப என்ன பண்ண போறேன் நானு? கேபிள் டிவிக்கு பணம் கட்டல, இது வேலை செய்யுமா? ஹலோ அம்மா, யாருமா நீ பாட்டு காது வந்து போயிட்டே இருக்கிறா? யாரை பார்க்கணும்? அம்மாவை பார்க்கணும். அம்மா பார்க்கணுமா? பால் பாக்கெட்டா பழைய பேப்பரா? கையில தராசை காணும். ஏய் என்ன கிடலா? யார பார்த்து நீ பழைய பேப்பருங்கிற? நான் வந்த விஷயம் மாத்திரம் அம்மாவுக்கு தெரிஞ்சது ஆடி போயிடுவாங்க. நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு, நான் ஆர்டர் இல்லைன்னு பாப்போம். இந்த வீட்டு டிரைவர் தானே நீ? உங்ககிட்ட என்ன பேசுறது? நீ போய் அம்மா கூட்டிட்டு வா. பாரு, அம்மாவெல்லாம் நீ போய் பார்க்க முடியாது. 1 வாரம் ஆகும். போனே. 1 வாரமா? நல்ல காலம் தள்ளி போடக்கூடாது பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. யாருமா நீ? கிளம்ப தெரியாம பேசிக்கிட்டு. ஐயா தவறுன கவலையில இருக்காங்க. அம்மாவெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. போங்க வழியா.
அதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல தான் மனுஷனுக்கு மனுஷன் ஆதரவா இருக்கணும். என்னப்பா 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டில் இருக்க? சரக்கு ஏற்கனவே வாங்கி ஸ்டாக் வச்சிட்டியா? இல்லடா, எனக்கு என்னமோ தண்ணி அடிக்கணும்னு தோணலை. ஏன்பா உடம்பு சரியில்லையா? உங்க அம்மா ஒரு இடத்துக்கு போயிருக்கா, அவளுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி எங்க போயிருக்கு? அது உனக்காக தான்டா. எனக்காகவா? எங்க? அது வந்து அது அந்த அந்தவா? எங்கப்பா? ஏன் வளர்ற? சொல்லி தொலையேன். அது அந்த சுருதி பொண்ணு வீட்டுக்கு தாண்டா போயிருக்காங்க. சுருதி வீட்டுக்கா? ஏன்? எதுக்கு? சொல்லுப்பா. டேய், உனக்காக பொண்ணு கேட்டு போயிருக்காங்கடா. இது ஏய், என்னப்பா? பா. உங்ககிட்ட என்ன பேச்சு? நீ கூப்பிடுறியா இல்ல நாங்க போட்டுமா? இருமா நான் போய் பேசிட்டு வரேன். சரியான ராட்சசி போல. மேடம், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏமா உள்ளதுக்கு வந்த நீ? நான் தான் கேட்டுட்டு வரணும் சொன்னல. போக முடியாது. வணக்கம்மா. நீ போ, நான் பேசிக்கிறேன். சரிங்க மேடம். சொன்னேன்ல. நீங்க சரோசா, லாலர் தோட்டத்துல இருந்து வர்றேன். ஐயோ, டிவில பார்த்ததை விட எவ்வளவு லட்சணமா இருக்க. உனக்காம இந்த நிலைமை. அந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்ல. இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் உங்க பொண்ணு ஸ்ருதி தான். என் பொண்ணு ஸ்ருதியை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த மகாலட்சுமி எங்க வீட்ல காலடி ஏத்து வச்ச நேரம் எல்லாமே நல்ல செய்திதான். அவ உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா? பின்ன வீட்டுக்கு மட்டுமா? என் புருஷன் கண்ணா ஆபரேஷன் அன்னைக்கு கட்ட பொறிக்கிற வரைக்கும் கூடவே நின்று எல்லாமே பண்ணுச்சுமா. தங்கம் ஹாஸ்பிட்டலுக்கா? அது மட்டுமா? என் பையனை திறந்துன கதை தெரியுமா? தெருவே சிரிப்பா சிரிச்சுது. ஸ்ருதி, கீழே வா. ஸ்ருதி, என்ன பிரச்சனை? யாருமா நீங்க? என் பேரு சரோசா. லாலா தோட்டத்துல வீடு சார். லாலா தோட்டத்துல வீடு? இந்த மீன் மார்க்கெட் பக்கத்துல. அங்க மனுஷன் நின்றுட்டு இருந்த அப்புறம் நடக்கவே வேண்டாம், கொசு தூக்கிட்டு போயிரும். கொசு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஜாஸ்தியா? கொசு தான் இருக்கு. ஸ்ருதி, எங்க இருக்க? வந்துட்டேன். சுதி, இவங்கள உனக்கு தெரியுமா? அம்மா, அது வந்து தெரியுமா தெரியாதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தெரியுமா? இவங்க பையனை தெரியுமா? தெரியும். இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கியா? போயிருக்கேம்மா. இவங்க பையனை நீ துரத்துனியாமே? துரத்துனா? துரத்துனியா இல்லையா? ஆமாம்மா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி. இப்ப சொல்லு. உனக்கு வர மிஸ்டு கால் எல்லாம் இவங்க பையன் பண்றதா?
அம்மா அது இவங்க பையன்கிட்ட பேசத்தான் செல்போனை பால்கனிக்கு தூக்கிட்டு ஓடுனியா? அம்மா அது வந்து நான் சொல்றது ஆமாவா இல்லையா? ஆமாம்மா. I appreciate you for your honest answer, at least now, Shruti. ஏமா அந்த புள்ளைய போட்டு அப்படி திட்டுற? இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இப்பவே விஷயம் உங்களுக்கு அரசல் புசலா புரிஞ்சிருக்கும். புள்ளிங்க ரெண்டும் ஆசைப்படுதுங்க. ஏய் என்னம்மா பேசுற? புரிஞ்சிட்டு தான் பேசுறியா? மாமா, அவங்க பேசட்டும். உங்க கோபம் நியாயமானது தான். எங்க மாதிரி ஆக்களை வீட்டு வேலைக்கு தான் கூப்பிடுவீங்களே தவிர வீட்டு சம்பந்தம் பேச கூப்பிடுவீங்களா? இருந்தாலும் சின்னஞ்சிறுசுங்க, அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது தான் நான் இப்ப வந்து உங்க பேசலாம்னு. தப்பானா? என்னம்மா அவள்கிட்ட போய் நீ வெளில போன்னு சொல்றதை விட்டுட்டு விளக்கம் கட்டிட்டு இருக்க அவள்கிட்ட? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. அந்த தப்பு இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய் வீடு தேடி வந்திருக்கேன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். என்ன பேச்சு பேசுறேன்? இல்ல வீட்டுல கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைப்பா உனக்கு? ஐயோ மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல பின்ன என்னம்மா, என் பிள்ளை இல்லைங்கிறதுக்காக கண்டவங்க வந்து பொண்ணு கேட்க வந்துருவாங்களா? நான் பேசுறேன் மாமா, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு பாப்போம். சொல்லுங்க. ஏன் பொண்ணு உங்க பையனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ, அப்படி சொல்லலமா. வேற எப்படி சொல்றீங்க? என் பையனோட வீடு வரைக்கும் வந்த பொண்ணு அவன் கூட கோயிலுக்கு போய் ஒரு தாலி கிளி கட்டிடுமோ, அதான் சொல்ல வந்தேன். மரியாதையா வெளில போ. என்ன பேச்சு பேசுற? என்ன சார் இப்படி சொல்றீங்க? பெரியவங்க நம்மளா பார்த்து ஒரு நல்ல பார்த்து ஒரு மண்டபத்து. உனக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போச்சா? அது வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? யார் வீட்ல வந்து யார் சம்பந்தம் பேசுறது? ஐயோ, நம்மளாண்ட காசு இல்லதான், ஆனா சுத்தம். சொமாவான்னு கூப்பிட்டதுக்கே டக்குன்னு வீட்டுக்கு வந்தால. இந்த மாதிரி எத்தனை பசங்க கூப்பிட்டு எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க? சொமாருமா. ஏய் முதல்ல வெளில போடா. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? யோ வாடா போடா அண்ணன், அப்புறம் பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் போலீஸ் போன் பண்ணுவியா? பண்ணு. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இந்த பாரு, போலீஸ் நான் பயந்துருவேன் நினைச்சு இருக்கியா? எல்லா வண்ட வாழ்த்து தண்டவாளத்துல ஏத்திடுவேன். என்ன சொல்ல சொல்றா? முதல்ல உங்களை வெளியில பேசுறான். என்னடி நீ பண்ணி வச்சிருக்க? என்னடி இதெல்லாம்? எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா அம்மா அம்மா, ஐம் சாரிம்மா. நான் அதெல்லாம் வேணும்னே பண்ணலம்மா. அம்மா ஐம் சாரிம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நான் எதுவுமே பண்ணலம்மா. அழுது சொமாவான்னு கூப்பிட்டதுக்கே டக்குன்னு வீட்டுக்கு வந்தால. இந்த மாதிரி எத்தனை பசங்க கூப்பிட்டு எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க? கதிர் தான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனும் என்ன இவ்வளோ கேவலமா பேசிட்டான். ச்சே, இதுக்கப்புறமும் நான் உயிர் வாழணுமா?
பார்த்த டிரைவர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? ஓகே, சுருதிமா. ஸ்ருதிமாக்கு என்னாச்சு? சுருதிமா. என்ன கிருஷ்ணா தயங்குற? அவகிட்ட போன கூட. இல்ல விக்கி, சுருதிமா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க.